எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களை மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டை தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு கொடுத்ததை பற்றி ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதனால் இந்த அமௌண்ட்டை, இவ்வளோ பெரிய ஒரு தொகையை தளபதி விஜய் அவர்கள் கொடுத்தாரு, அந்த அமௌண்ட்டை கேட்டது யார், எதற்காக கேட்டாங்க, சங்கீதா குடும்பத்தினரே கேட்டாங்களா இல்லை தளபதி விஜய் அவர்களே கொடுத்தாங்களா, அதை வாங்கினாங்களா இல்லையா சங்கீதா குடும்பத்தினர், சங்கீதா அவர்கள் வாங்கினாங்களா இல்லையா, இப்படி பார்த்தீங்கன்னா பல முக்கியமான விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கடைசியாக என்ன தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேர்களே, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம சமூக வலைத்தளங்களில் நம்முடைய தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம், தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணது தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இருக்கிறப்ப எல்லாருடைய கேள்வியும் என்ன இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸை தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, இதற்கு பின்னாடி மிகப்பெரிய கட்சி இருக்குது, திமுகங்கிற கட்சி இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இன்னும் சில பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகங்கிற கட்சி இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு கட்சியும் இருக்கட்டும், ஆனால் சங்கீதா அவர்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணுறதுக்கு மனசு வந்துச்சு, கரெக்டாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணால் அவர் தன்னுடைய கணவரான தளபதி விஜய் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவார், அவர் இந்த ஒரு விஷயத்துக்காக தானே இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டார், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி பிளான் பண்ணிலாம் எந்த ஒரு அப்ளையும் பண்ணல, சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட மனுவை தான் கரெக்டாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சங்கீதா அவர்களுக்கு இதுக்கு எந்த ஒரு தொடர்பு கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்று மட்டும் கிடையாது, இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு செலிப்ரிட்டி, எந்த ஒரு அரசியல்வாதி, எந்த ஒரு மிகப்பெரிய பிரபலம் வாய்ந்த நபருடைய டைவர்ஸ் மனுவும் இது வரைக்கும் வெளியே வந்ததே கிடையாது. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய மனு மட்டும் வந்திருக்குதுன்னா இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் சக்தி தானே இருக்குது. சங்கீதா அவர்கள் மேலே எந்த ஒரு குற்றத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேர்களே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித கருத்துக்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் பல பேர் பலவித கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த மனுவில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் நம்ம எல்லாரையுமே அதிர வைத்திருக்கு. அதில் என்ன இருக்குது முக்கியமான சில விஷயங்கள், ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டா, தளபதி விஜய் அவர்களை சைக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறது, சங்கீதா அவர்களை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டிருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது, வேறு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிற இந்த 3 முக்கியமான விஷயம்தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு 3 விஷயம் குறித்தும் சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த 3 முக்கியமான விஷயத்தை குறித்தும் தளபதி விஜய் மனைவி சங்கீதாவுடைய நெருங்கிய உறவினர்கள் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தளபதி விஜயுடைய நண்பர்கள் சொல்லியிருந்தால் கூட இது பெரிய விஷயம் நம்ம எடுத்துக்க தேவை கிடையாது. ஆனால் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு நெருங்கியவர்கள் சொன்னால் அப்போ கண்டிப்பாக அதில் உண்மை இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களை சைக்கோங்கிற வார்த்தையை சொல்கிறதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு தளபதி விஜய் மனைவி சங்கீதாவுடைய நெருங்கிய தோழி சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு சங்கீதா அவர்கள் தான் நெருங்கிய தோழி, தளபதி விஜய் அவர்கள் கூட நான் 2 வார்த்தை 3 வார்த்தை தான் பேசியிருக்கிறேன், இந்த சங்கீதா எனக்கு நெருங்கிய தோழி, அப்படி இருந்தாலும் தளபதி விஜய் அவர்களை இப்படி ஒரு சைக்கோன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்ல மனிதர், என்கிட்டலாம் அவ்வளோ பாசமாக பேசுவார், நான் குழந்தைகளை அவ்வளோ சாஃப்டாக நடந்துப்பார், ஒருத்தரை பார்த்தாலே நான் சொல்லிவிடுவேன் எந்த அளவுக்கு அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு. தளபதி விஜய் அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போதே மனசு ஒரு அமைதியாக இருக்கும். அந்த மனுஷரை பார்த்து சைக்கோன்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது, நான் சங்கீதாவுடைய நெருங்கிய தோழியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க.
இன்னொரு பாயிண்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவை வீட்டுக்குள்ளே சிறைவாசம் வச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து சமூக வலைத்தளங்களையும் பல ஆதாரங்களை வெளியிடுற அரசியல் நிபுணர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அடிப்படை ஆதாரமற்றது. எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் மனைவி வந்து 2 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் லண்டனில் இருந்தாங்க. இப்போ தான் தமிழகம் வந்திருக்கிறாங்க. அப்போ லண்டனில் இருக்கிற வீட்டிலேயே தளபதி விஜய் அவர்கள் அடைச்சி வச்சுருக்கிறாங்கன்னா, சங்கீதா அவர்கள் எப்படி லண்டன் போயிருக்க முடியும்? எப்படி அங்கே போயிருக்க முடியும், இங்கே போயிருக்க முடியும்? இப்போ எப்படி கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியும்? இதில் 1% கூட இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயம் கிடையாது, ஆதாரம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உண்மை சொன்னால் இவங்க சொல்கிறத பார்த்தா மிகப்பெரும் அளவுக்கு இதில் உண்மை இருக்குது. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து நடிகை த்ரிஷா அவர்களோட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு மனைவியாக தளபதி விஜய் அவர்களுக்கு சங்கீதா அவர்கள் பண்ணியிருக்கிற விஷயம் மிக பெரும் அளவுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். தமிழகத்தில் யார் தான் ஏற்றுக்க முடியும்? தன்னுடைய கணவர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு முட்டுக்கட்டையை போட்டால், அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே இப்படிப்பட்ட ஒரு முட்டுக்கட்டையை போடுறாருன்னா, அப்போ சங்கீதா அவர்கள் இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் அது கஷ்டமாக இருந்திருக்காதா? தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படின்னு தெரிஞ்சே தானே சங்கீதா அவர்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. திடீர்னு நடிகையோட பழக்கம் இருக்குது, அது அங்கே இருக்குது, இப்படிலாம் சொல்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? அப்படி என்ன தான் தளபதி விஜய் அவர்கள் யார் நாங்கள் நியாயப்படுத்தலை, அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்திருக்கலாம்ல. அப்படி பொறுத்தது சங்கீதா அவர்கள் பண்ணியிருந்தா அம்மா சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஏற்றிருப்போம் அப்படின்னு தளபதி விஜய் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இப்படி பல பேர் பலவித கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க நேயர்களே. இப்போ சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்கள் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு கொடுத்த மிகப்பெரிய தொகையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்கக்கூடியவராம். சங்கீதா அவர்களுடைய அப்பா அம்மா வந்து லண்டனில் மிகப்பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அப்படி வந்து ஒரு தடவை தளபதி விஜய் அவர்கள் லண்டனுக்கு போகும்போது தான் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு ஃபேனாக மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய அப்பா அம்மா மிகப்பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப கல்யாணமான பிறகு அவங்க பிஸ்னஸ்லேயும் நிறைய இடத்துல பிரச்சனை வந்திருக்கான். தளபதி விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பல லட்சங்களை அப்பயே பல லட்சங்களை வந்து கொடுத்துருக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் இன்றைக்கி வந்து மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட உருக்கமான பதிவு மிக பெரும் அளவுக்கு வைரலாக சோசியல் மீடியாக்களில் போயிட்டுருக்கு. நேயர்களே, இந்த தகவலை பற்றிலாம் கேட்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் நல்லவர்னு நினைக்கிறீங்களா? தளபதி விஜயும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரிஞ்சிருந்தால் தான் தளபதி விஜய் அவர்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.